மறுபடி பாஜகவுக்கு பாஜகவை தூக்கி நிறுத்தணும்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவரால் மட்டும்தான் இப்போதைக்கு சாத்தியப்படும். ஆனா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இன்னும் எஸ் சொல்லல, நோ தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். இந்த ரெண்டு வார்த்தையை சொன்னாங்க. அது கட்சியினுடைய நலன் சார்ந்து சில விதிமுறைகளை மாத்துவாங்க. அதனால அண்ணாமலைக்காக அவங்க செய்யலாம். திமுகவே எதிர்கொண்டவர் அவருக்கு ஜோசப் விஜய் ஒரு பெரிய விஷயமாவே இருக்க மாட்டார். அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி, குறிப்பா எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு பிறகுதான் படிச்ச மக்கள் அவங்க தான் உண்டு, தன் வேலை உண்டு, குடும்பம் உண்டுன்னு இருந்தவங்க கொஞ்சம் அரசியல் பக்கம் திரும்பினாங்க. அதை சுலபமா அறுவடை பண்ணிட்டு போயிட்டாரு ஜோசப் விஜய். இப்பவும் அதே மாதிரி அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போற சிலர் சொல்றாங்க. ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை, கண்டிப்பாக வெளியே போவார் அப்படின்னு நம்பல. ஏன் அண்ணாமலை தனியா கட்சி ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிறீங்க? இல்ல, அவர் ஆரம்பிக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இப்ப பாஜக என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, அந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் வருது. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, எவ்வளவு வாக்கு வந்துச்சு தெரியும், எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்துச்சு தெரியும். அவங்க என்ன பின்னாடி அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எந்த முடிவுக்கு தான் வந்தாங்க, இப்ப அடுத்து என்ன முடிவெல்லாம் எடுக்க போறாங்க, இதெல்லாத்தையும் பத்தி நமக்கு சொல்லத்துக்கு சரியான மனிதர் திரு சின்னப்பா கணேசன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். தென்னவன் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். நன்றி சார். சார், பாஜகல என்ன நடக்குது, அவங்க தோல்விக்கான காரணம் அப்படின்னு எதையாவது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்களா? அவங்க என்ன செய்ய போறாங்க? தலைவர் அண்ணாமலைய எப்ப கூட்டிட்டு வர போறாங்க? அதாவது எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் சொல்லிடுறேன். தோல்விக்கான காரணங்களை அவங்க இதுவரைக்கும் அதை பத்தி ஆலோசனை நடத்தின மாதிரி தெரியல. ஆனா இப்ப ஓவராலா தமிழ்நாடு பாஜகவுல அந்த ஆதரவாளர்கள், அப்புறம் தொண்டர்கள், இவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னா, மறுபடி பாஜகவுக்கு பாஜகவை தூக்கி நிறுத்தணும்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவரால் மட்டும்தான் இப்போதைக்கு சாத்தியப்படும். அவரை மிஞ்சிய ஒரு தலைவர் இப்போதைக்கு கையில இல்ல. அல்ல, அவரு கையில அதிகாரத்தை கொடுத்து அது முழு சுதந்திரம் கொடுத்து பண்ணுனாங்கன்னா நல்லா இருக்கும். அந்த அடிப்படையில கருத்து சொன்னப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. பி.எல். சந்தோஷ், அதாவது பாஜகவினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர், அவங்க ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சென்னைக்கு வந்திருந்தாங்க. அப்ப கமலாலயத்துல வச்சு திரு நயினார் நாகேந்திரன் அவங்கதான் அங்க சந்திச்சிருந்தாங்க. அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் கூட இருந்தாங்க. அந்த சந்திப்புல நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த தார்மீக பொறுப்பெடுத்து, தோல்விக்கு தார்மீக பொறுப்பெடுத்து அவர் பதவியை அவர் ராஜினாமா பண்ணி அந்த கடிதத்தை பி.எல். சந்தோஷ் கிட்ட கொடுத்ததாகவும், அவர் அதை கொண்டுட்டு டெல்லிக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு தகவல். இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது 19ஆம் தேதி. இன்னைக்கு ஒரிஜினல்ல கோயம்புத்தூர்ல பாஜகவினுடைய மேல்மட்ட குழுவினுடைய கூட்டம் பி.எல். சந்தோஷ் அவர்கள் தலைமையில நடக்கிறதாக ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அது நடக்கல, அதை ரத்து பண்ணிட்டாங்க, தள்ளி வச்சிருக்காங்க. நினைக்க 21ஆம் தேதிக்கு ஏதோ தள்ளி வச்சிருக்கதா சொன்னாங்க. அது உறுதியா 21ஆம் தேதி நடக்குதா இல்லைன்னு தெரியாது. இதே மாதிரி இன்னொரு தகவல் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சென்னை இந்த தமிழ்நாட்டுக்கு வாராரு, அமெரிக்கால இருந்து ரிட்டர்ன் திரும்பி சென்னைக்கு வாராரு, தமிழகத்துக்கு வாராரு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இன்னைக்கு வரல அவரு, அதுவும் தள்ளிதான் வச்சிருக்காங்க. அதுவும் 21ஆம் தேதிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் உறுதியா நமக்கு தெரியல. இது இந்த ரெண்டு சம்பவங்களுமே 19ஆம் தேதி இன்றைக்கு நடக்க வேண்டிய ரெண்டு விஷயங்களுமே 21ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அதுல ஒரு சில சந்தேகங்கள், கேள்விகளை நமக்கு எழுப்பிச்சுது. இது பத்தி நான் விசாரிக்கும் போது என்ன அப்படின்னா, ஒரு தகவல் கிடைச்சது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாஜகவினுடைய மாநில தலைவராக மீண்டும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வைக்கணுங்கிறது இவங்க எல்லாருக்கும் ஒருமிச்ச ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுல ஒண்ணும் முரண்பாடெல்லாம் இல்லை. அது அவரையே மாநில தலைவரை வச்சாதான் பழையபடி கட்சி வளருங்கிறதுல பாஜக நிர்வாகிகளுக்கு அந்த உடன்பாடு இருக்கு. அவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இன்னும் எஸ் சொல்லல, நோ தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். இந்த ரெண்டு வார்த்தையை சொன்னாங்க. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவரு நோ சொல்லணும்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் சொல்லக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்றேன். அதுதான் நடக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. அதாவது பாஜகவினுடைய சட்டத்திட்டங்கள் படி 3 ஆண்டுகளுக்கு ஒருக்கா மாநில தலைவர்கள் எல்லாம் மாத்துவாங்க. அப்ப அதே மாதிரி இவர் மறுபடியும் மாநில தலைவரா வந்தா அதே மாதிரி 3 ஆண்டுகள்ல இவரை மாத்தினாங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பாக ஒருவேளை திருப்பி மறுபடியும் அவரை தலைவராக தேர்ந்தெடுத்தா 6 வருஷம் போகும். அப்ப 6 வருஷங்கிறது அவருக்கு பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு 10 வருஷமாவது இருந்தாதான் தமிழகத்துல பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லி அவர் சில பேட்டிகளை ஏற்கனவே அமெரிக்கால கூட பேசும்போது ஒரு இடத்துல இதை குறிப்பிட்டிருப்பார்.
அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா 10 வருஷமா வந்து தொடர்ந்து பாஜகவினுடைய தலைவராக அவர் நீடிக்கிற வகையில கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள்ல விதிவிலக்கு பண்ண வேண்டியது இருக்கும். அது விதிவிலக்கு பண்ணுவாங்க, அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்காது. அது அண்ணாமலை அவர்களுடைய விஷயத்திலே பண்ணியிருக்காங்க. அதாவது இப்ப வந்து ஒரு மாநில தலைவர் ஒருத்தர் வரணும் அப்படின்னா இவங்க பாஜகவினுடைய சட்ட திட்டங்கள் படி 5 ஆண்டுகளாவது பாஜகவினுடைய மாநில நிர்வாகி, அதாவது பேரண்ட் பாடியில அவங்க பொறுப்புல இருக்கணும்னு ஒரு இது வச்சிருக்காங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் பாஜகவுக்கு வந்தார். வந்த உடனே அவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி கொடுத்தாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் மாநில தலைவர் ஆக்கிட்டாங்க. ஒரு வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகல அந்த டைம்ல. கரெக்டா செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட ஆயிருக்காரு. அப்ப அது விதிவிலக்கு. அதே மாதிரி காலையில மதுரையில கட்சியில ஒருத்தர் ஜாயின் பண்ணாரு, டாக்டர் சரவணன். அவருக்கு அன்னைக்கே வந்து தொகுதியை அறிவிச்சாங்க, வேட்பாளராகவே எல்முருகன் அறிவிச்சார் 2021 சட்டமன்ற தேர்தல். அப்படி அது கட்சியினுடைய நலன் சார்ந்து சில விதிமுறைகளை வந்து மாத்துவாங்க. அதனால அண்ணாமலைக்காக அவங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்புறம் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், சுதந்திரமாக அவரை செயல்பட விடணும். முக்கியமா வந்து இதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பெரிய இடையூறாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா பாஜகவினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர், தமிழக பாஜகவினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் ஜி வந்து பல விஷயங்கள்ல முரண்பட்டு போனதாக தான் நமக்கு புரிஞ்சுது. அப்போ அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் வரக்கூடாது. இப்போதைக்கு அமைப்பு பொதுச் செயலாளர் தமிழக பாஜகவுக்கு கிடையாது. அது வந்து வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அதுக்கு சில காரணங்கள் இருக்கு, அதனால அது வேண்டாம்னு அவர் சொல்லலாம். அதே போல ஒரு தனி கட்சியில அவர் தலைவரா இருந்தா என்னெல்லாம் சுதந்திரமா செயல்படுவாரோ, நிர்வாகிகளை மாத்துறது, தேர்தலில் எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் இல்லைன்னா உள்ளாட்சி தேர்தல்கள்ல போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை முடிவு பண்றது, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு தேர்தலையும் என்ன விஷயங்கள் பண்ண போறோம் அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே செய்யறது, அதை நடைமுறைப்படுத்துறது, இது எல்லாமே அவர் முழு சுதந்திரத்தோட செயல்படணும். அப்படி செயல்பட்டாதான் அது வந்து நம்ம எதிர்பார்க்கிற வெற்றியை தர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவர் கண்டிஷனா அவர் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒத்துக்கிட்டா நான் வேணா இருக்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் ஒரு சாதாரண ஆளாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கலாம். அதனாலதான் இந்த எஸ் நோங்கிற இடத்துல கொஞ்சம் இழுத்துட்டு இருக்குங்கிற மாதிரி இன்னைக்கு நடக்க வேண்டிய இந்த ஆலோசனை கூட்டங்கள் கூட தள்ளி போறதுக்கு அதுதான் காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது சார். சார், நீங்க வந்து அமைப்பு பொதுச்செயலாளர் பத்தி சொன்னீங்க. சோ வந்து இப்ப அண்ணாமலை வந்து அந்த அமைப்பு பொதுச்செயலாளர் பதவியே வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா அந்த பொறுப்பு செய்ய வேண்டிய வேலையை வந்து யார் செய்வாங்க? அண்ணாமலை தன் கீழே ஒர்க் பண்ற மாதிரி வேற யாராவது வச்சுக்கணுமா அப்போ? அதாவது எப்படின்னாக்கி பாண்டிச்சேரியில அமைப்பு பொதுச் செயலாளர் இல்ல. அதே மாதிரி ராஜஸ்தான்ல பாஜகவில் அமைப்பு பொதுச் செயலாளர் இல்ல. கோவாவில் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பல மாநிலங்கள்ல இப்ப இல்ல. அந்த அமைப்பு பொதுச் செயலாளர் அடிப்படையில RSSல இருந்து அனுப்பி விடணும். அங்கேயும் வந்து ஷார்டேஜ் தான் ஒரிஜினல். அங்கேயும் வந்து ஒரு அனுபவம், நீங்க ஒரு மாநிலத்தினுடைய ஒரு அமைப்பு பொதுச் செயலாளரை கொடுக்கணும்னா இப்ப RSSனுடைய ஒரு மாநில அளவுல உள்ள ஒரு முக்கியமான ஒரு நபரை தான் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். அது வந்து RSSக்கே கூட ஒரு நெருக்கடியை கொடுக்குதாங்க. அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, அவங்க இங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட தலைவருக்கு நிகரான பதவி அது. அங்கதான் பிரச்சனை வருது. இவர் சுயமா எடுக்க வேண்டிய முடிவை அவங்க கருத்து அவங்க வந்து ஒத்து போற மாதிரி இருந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது. முரண்படுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் வந்து குறுக்கீடு மாதிரியான ஒரு சூழ்நிலை கடந்த காலங்களில் இருந்திருக்கு. அது மாதிரி இருக்க வேண்டாம்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா முழு சுதந்திரமா இருந்தா மட்டும்தான் நடக்கும். நீங்க இங்க வந்து அடுத்து வந்து உள்ளாட்சி தேர்தல், அதுல பெருசா ஒன்னும் அந்த வேட்பாளர்கள் அதுல எல்லாம் ஒன்னும் பிரச்சனை, கூட்டணி அமைக்கிறது முக்கியமா. உள்ளாட்சி தேர்தல் இவர் தனியா ஒரு கூட்டணி அமைக்கணும்னு அண்ணாமலை சொல்லுவார். அவர் அதைத்தான் அவர் விரும்புவார். ஆனா நீங்க வந்து இல்ல, எடப்பாடி தலைமையிலான பாஜக அதிமுக கூட நீங்க கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் ஒருத்தர் சொல்றாங்க, நிர்மலா சீதாராமன் சொல்றதா வச்சிடுங்களேன். அப்ப இவர் அந்த இடத்துல முரண்பட வேண்டியது இருக்கு. அது வந்து இவரு எதிர்பார்க்கறது அது ஒரு எரிச்சல் பிடிச்ச வேலை மாதிரி ஆயிக்கிறோம். நானும் பண்ணேன், ஒண்ணு என்ன சுதந்திரமா செயல்பட விடுங்க, இல்லைன்னா நீங்களே வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்ல வேண்டியது. நீங்களே அதை பார்த்துடுங்கன்னு சொல்ல வேண்டிய மாதிரி நானும் அப்படித்தான் ஒரு ஷார்ட் டெம்பர் டமாலி சொல்லிட்டு போயிருவேன். அவரு வந்து ஒரு IPS ஆபீசரா இருந்தவர், 10 வருஷம் இருந்தவர். அதுவும் பல்வேறு நம்ம கர்நாடகத்திலே பல அரசியல் கட்சி தலைவர்கள் கூட எல்லாம் அவர் வந்து பயணப்பட்டவர். அதனால அவருக்கு அந்த சின்ன வயசுல மெச்சூரிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால இதுக்கு ஏற்கனவே வந்து அவருக்கு நிறைய முதல் முறையா மாநில தலைவரா வந்த உடனேயே பலர் மூத்த தலைவர்கள் வந்து அவருக்கு பேர சொல்ல வேண்டாம் நெருக்கடி கொடுத்தாங்க. அவர் வந்து காலையில கேபின்ல வந்து கமலாலயத்துல உட்கார்றாரு அப்படின்னா ஒரு மூத்த தலைவர் வந்து அவருக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருவார். நடந்தது.
அப்ப இவர் வந்து இப்ப நான் வந்து வாரேன் அப்படின்னா அந்த மூத்த தலைவரை பத்தி தான் நான் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கிட்ட புகாரே சொல்ல வந்திருப்பேன். ஆனா இவர் வந்து எழுப்ப மாட்டார், அதிலே உட்கார்ந்துருவார். சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லுங்க என்ன அப்படின்னு கேட்டா நான் என்னத்த சொல்ல முடியும், உங்ககிட்ட நான் தனியா பேசணும் அப்படி இல்ல பரவாயில்ல சொல்லுங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். நீங்க அவரை பத்தி எப்படி நீங்க சொல்லுவீங்க, இவரு முன்னாடி மாநில தலைவரா இருக்கும்போது இதெல்லாம் நடந்துச்சு, இப்படி எல்லாம் ஒரு லாபி பண்ணாரு, இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவரெல்லாம் இது மூலமா பாதிக்கப்பட்டாங்கன்னு நான் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அந்த அந்த இதெல்லாம் வந்த உடனே தான் நீங்க நல்ல ஞாபகம் இருக்கு, கரூர்ல வந்து காந்திகிராம் பல்கலைக்கழகத்துல ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து அந்த அதுலதான் வெள்ளை கொடை பிடிச்சிட்டு வெள்ளை குடை பிடிச்சிட்டு இருந்தாரு மு.க. ஸ்டாலின். அதுக்கு வந்து பிரதமர் வந்திருந்தாரு. அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு அங்க இருந்து மதுரைக்கு ஒரு கார்ல போனார். அன்னைக்கு கார்ல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கூட அழைச்சிட்டு போனார் பிரதமர். அந்த அந்த கார் வந்து மதுரை ஏர்போர்ட்ல விமானம் நிக்கிற இடம் வரைக்கும் உள்ள போச்சு, உள்ளாலேயே. அது வரைக்கும் இவர் போனார். முதலமைச்சரே வந்து அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு மேல அவங்க அனுமதி இல்ல பாதுகாப்பு கருதி. ஆனா வந்து அண்ணாமலையை அவர் கூட்டிட்டு போனாரு. அன்னைக்கு பல விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க. யாரு? திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அவர்கிட்ட திரு நரேந்திர மோடி பிரதமர்கிட்ட வந்து பல்வேறு அவருக்குடைய இடைஞ்சல்களை சொல்லியிருக்காரு. எனக்கு இதெல்லாம் நீங்க ஃப்ரீயா விட்டாதான் நான் இதெல்லாம் பண்ண முடியும். அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு சில விஷயங்களை பண்ணாங்க. அந்த மூத்த தலைவருக்கு உடனே கவர்னர் பதவி கொடுத்தாங்க. இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. பதவி மூலமா சொல்லிட்டீங்க யாரு? சரி, இதுக்கு மேல வேண்டாம், அவரு காலமாயிட்டார், அதனால விட்டுருவோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த சமயத்துல வந்து நடந்தது. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்தது. தமிழகத்துல இருந்து பலரை வந்து வேற வேற பதவிகளுக்கு 1-2 பேரை இன்னும் ஒரு சிலர் அப்படியே கொஞ்சம் அமைதியானாங்க அந்த டைம்ல. அதுக்கு பிறகு 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி வைக்கணுங்கும் போது மற்றவங்க எல்லாம் வந்தாங்க. அதுக்கு பிறகு நடந்த கதை நமக்கு நல்லா தெரியும். இப்ப அவரு எதிர்பார்க்கறது என்னன்னா, அதாவது ஃபுல் ஃப்ரீடத்தோட நம்ம செயல்பட்டாதான் நம்ம அவுட்புட் கொடுக்க முடியும், பெர்ஃபார்மன்ஸ் அப்பதான் பண்ண முடியும் அப்படிங்கிறது. பாஜக என்ன எதிர்பார்க்குது அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னா, இப்போதைய சூழ்நிலையில தமிழகத்துல வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிருக்காரு. இது வந்து இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்களை விட அவர் வந்து இளமையான வயசுல உட்கார்ந்து இருக்காரு. அப்போ ஒரு இளைஞர் அப்படிங்கிற அடிப்படையில இருக்காரு. இவரை பேஸ் பண்ணணும், எதிர்கொள்ளணும் அப்படின்னா ஒரு திறமையான ஆளவும் இருக்கணும், ஒரு இளமையான ஆளவும் இருக்கணும். அப்போ ஜோசப் விஜயை விட ஒரு 10 வயசுக்கு கீழே உள்ள அண்ணாமலைனால அது சாத்தியப்படும். அவர் ஏற்கனவே தமிழக பாஜகவுல தலைவராக இருந்து பல்வேறு விஷயங்களை டீல் பண்ணவர், திமுகவே எதிர்கொண்டவர். அவருக்கு வந்து ஜோசப் விஜய் ஒரு பெரிய விஷயமாவே இருக்க மாட்டார். சட்டசபைக்கு போகாமலேயே திமுகவை வந்து ஒரு வழி பண்ணிட்டார். முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலினுக்கு வந்து சிம்ம சொப்பனமா இருந்தது வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இவர் கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமி அந்த வேலையை செய்திருக்கணும், அவர் அந்த அளவுக்கு பண்ணல. அது நம்ம அதை பத்தி சொல்ல வேண்டாம். அப்ப இந்த இடத்துல வந்து இப்ப வந்து ஒரிஜினலாவே எதிர்கட்சியாக திரு அண்ணாமலை இருந்து அவர் செயல்படுவார். அப்ப அதெல்லாம் அவங்க கட்சியினுடைய மேலிடம் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் வச்சுதான் அவங்க வந்து என்ன முடிவெடுத்திருக்காங்க, இவரை தான் என்ன பழையபடி வைக்கணும்னு. அந்த இடத்துல இவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த விஷயங்கள்ல எனக்கு இந்த சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற. இப்ப வந்து வரக்கூடியது உள்ளாட்சி தேர்தல், அதுல வந்து பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது, கூட்டணி விஷயத்திலும் பெருசா வராது. ஆனா அதுக்கு 2029 வருது பாராளுமன்ற தேர்தல். பாஜக மேலிடத்துக்கு எம்பிக்கள் வேணுங்கிறத எதிர்பார்ப்பாங்க. போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் வராம இருந்துச்சுன்னா பெரிய நெருக்கடி ஆயிரும். அத கவனத்தை வட இந்தியாவிலையும் செலுத்துவாங்கடா, இருந்தாலும் தமிழகத்திலையும் அவங்க வந்தே ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு 5 எம்பியாவது நமக்கு வரணுங்கிறத எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா பார்த்துதான் வேலை செய்வாங்க. இது வந்து அவருக்கும் தெரியதான் செய்யும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியதான் செய்யும். அந்த 2029 வந்து நின்றுட்டு நீங்க இவரு கூட கூட்டணி வைக்கக்கூடாது, இவரு கூட தான் வைக்கணும்னு சொல்லி மேல இருந்து ஏதாவது அழுத்தம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாரு? அப்ப அங்க ஒரு இது வரும். அதெல்லாம் அவரு வந்து கழிஞ்ச 2024 தேர்தல், ஆமா அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் என்ன பிளான் வச்சிருந்தாரு அண்ணாமலை அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர்கள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே களத்துல இறக்கணும்னு முடிவு பண்ணார். அந்த எந்த தொகுப்பு, கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி அப்படின்னா பாஜக வேட்பாளர் இவரு அப்படின்னா அந்த வேட்பாளரை முதலாவதே கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஓகே பண்ணி அவங்கள அங்க ஒரு வருஷமா நீ அந்த தொகுதியில சுத்து வேலை பாரு, அப்போ அவர் ஒரு மாசம் பேர் நின்று இந்த விருதுக்கு போற மாதிரி எல்லாம் வேண்டாம் அப்படி ஒரு ஐடியா வச்சிருந்தாரு. அது செயல்படுத்த முடியாம போச்சு அவரால், என்ன சூழ்நிலை கூட்டணி எல்லாம் மாறினால. ஆனா உண்மையிலே 6 மாசம் நீங்க தொகுதியில அனுப்புனாலே அது ஒரு பெரிய விஷயத்த கொடுக்கும். எல்லா கிராமத்துக்கும் அவங்க போயிருவாங்க, எல்லா வீட்டுக்குமே போயிருவாங்க, ஏறி இறங்கிடுவாங்க. அப்ப கட்சி வந்து தேர்தல் அறிவிக்க முன்னாடியே கட்சியை கொண்டு போய் சேர்த்துருவாங்க அந்த வேட்பாளர். இப்படி எல்லாம் அவர் பெரிய இதெல்லாம் வச்சிருந்தாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் இவங்க செயல்படுத்த முடியாம போயிட்டு.
இது மாதிரி நிறைய வச்சிருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு ஐபிஎஸ் மூளை நம்மளை விட அதிகமாவே யோசிப்பார். இதெல்லாம் பாஜகவுல எந்த மட்டத்திலையும் யோசிக்காத ஒரு விஷயம். 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளரை களம் இறக்கணும், அவங்கள வேலை செய்ய வைக்கணும், அந்த என்ன பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும், அந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன்ங்கிறத கண்டுபிடிக்கணும், அது மத்திய அரசு மூலமா முடியும்னா என்ன செய்யலாம், மாநில அரசுன்னா அதுக்கு என்ன தீர்வு, இதெல்லாம் அவர் பண்ணிருக்க அதெல்லாம் வச்சிருந்தார். அதெல்லாம் நடைமுறைக்கு இல்லாம போச்சு. இதே மாதிரி 2029லயும் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது எந்த மாதிரியான கூட்டணி அமைக்கணுங்கிறத மேல்மட்டத்துல பாஜக அகில இந்திய தலைவர்கள் அந்த நிர்வாகிகள் இவர் கருத்து கேட்கறதுல பிரச்சனை இருக்காது. ஆனா வேட்பாளரை நான் தென் சென்னையில நான் தான் நிப்பேன்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு பிரதமர்த்தையோ இல்லைன்னா பிரதமர்கிட்ட போக முடியுமான்னு எனக்கு தெரியல, ஒருவேளை மற்ற இன்னொரு பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த ஒரு மத்திய அமைச்சர் போய் பார்த்து அவங்க அங்க இருந்து ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க இவங்களுக்கு இந்த தொகுதியை கொடுங்க, இவங்களுக்கு இந்த தொகுதியை கொடுங்கன்னு இனிமே கேட்க கூடாதுன்னு அவர் எதிர்பார்ப்பார். இதுக்கு முன்னாடி நடைமுறையில உள்ளது, அவங்க எல்லாம் கேட்டது. அதை விட இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒருத்தங்க அவங்களுக்கு சீட்டை வாங்கிட்டு நான் சொல்ற 2 பேருக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டதெல்லாம் தகவல் சொன்னாங்க. இது காங்கிரஸ்ல உள்ள கலாச்சாரம் மாதிரி அப்படி எல்லாம் சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் அவர் தவிர்ப்பார். கண்டிப்பாக இதெல்லாம் யாருடைய குறுக்கீடு இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும். நல்லா பாருங்க, 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிறைய பேர் புதுமுகமா இருந்திருப்பாங்க. அது வரைக்கும் பிஜேபியில அறிமுகப்படுத்தாதவங்க பழைய ஆட்களுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும். புதுசாக அவர் இறக்கி இருப்பார், களம் இறக்கி இருப்பார். அது நல்ல அழகா போச்சு. இப்ப நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், இப்ப அண்ணாமலை போட்ட ரோட்ல தான் விஜய் ஆட்சி பிடிச்சாரு அப்படின்னு சொல்லி. அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி இப்ப மாத்தி சொல்றாங்க, அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி குறிப்பா எண் மக்கள் யாத்திரைக்கு பிறகுதான் படிச்ச மக்கள் அவங்க தான் உண்டு தன் வேலை உண்டு குடும்பம் உண்டுன்னு இருந்தவங்க கொஞ்சம் அரசியல் பக்கம் திரும்பினாங்க. இல்லத்த அரசியல் குடும்ப தலைவிகள் எல்லாம் கூட அரசியலை கொஞ்சம் கவனிச்சு அண்ணாமலை என்ன சொல்றாரு, அண்ணாமலை என்ன பேசுறாரு, அவர் சொல்றது சரிதானே, அவன் படிச்சவங்க கரெக்டா தான் கேட்கிறாரு, இவங்களால பதில் சொல்ல முடியல, டேட்டா எப்படி அடுக்கிறாரு பாருங்க, இப்படி சொல்லி ஒரு அரசியல் பக்கம் ஒரு கவனத்தை திருப்பினது அண்ணாமலை தான். அதை சுலபமா அறுவடை பண்ணிட்டு போயிட்டாரு ஜோசப் விஜய். சரி, இருந்தாலும் அது அந்த வெற்றிடம் ஒரு பயன்படுத்திக்கிட்டார். இருந்தாலும் அதை கொண்டு வந்தது முதல் தொடக்க புள்ளி அவர். அதுக்கு முன்னாடி அரசியல் ஒரு சாக்கடை நமக்கு எதுக்குன்னு தானே உட்கார்ந்து இருந்தாங்க. எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போடுவாங்க, அப்புறம் ராமன் ஆண்டாண்ண ராவண ஆண்டாண்ணன்னு சொல்லி தானே இருந்தாங்க. அப்ப அந்த இதெல்லாம் மாத்தினவர் அவர். அதே மாதிரி ஓட்டுக்கு ரூபா கொடுக்க கூடாதுங்கிறது அவர் உறுதியா இருந்து அதை அப்படித்தான் போகணும்னு நினைச்சாரு. சொல்லுங்க சார், கேளுங்க சார். நீங்க இவ்வளவு எதிர்பார்ப்போட அண்ணாமலைக்கு அவர் என்ன செய்யலாம் அதை செய்யலாம்னு உங்களோட எதிர்பார்ப்பு நல்லா புரியுது. ஒரு அண்ணாமலையோட ஆதரவாளர்களோட சார்பா என்னால் அதை நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த வாய்ப்பெல்லாம் வராட்டி அண்ணாமலை என்ன செய்யக்கூடும்? ஏன்னா இப்ப ஒரு சில இடங்கள்ல, ரொம்ப சில இடங்கள்ல தான் நான் அதை கவனிச்சேன். அண்ணாமலை விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சு ஏதாவது நிலைப்பாடு எடுக்க கூடுமா? இல்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நான் நினைக்கல. பாஜக வாய்ப்பு வராத பட்சத்துல அவர் என்ன செய்யக்கூடும்? இல்ல, அதாவது கொஞ்ச நாள் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா அவர் மோடிக்கு மேல பயங்கரமான நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அதனால அவர் கண்டிப்பாக பாஜகவில இருந்து வெளியே போவாருங்கிறதே நான் நினைக்கல. அப்பமா நான் என்கிட்ட சொல்லக்கூடியவங்ககிட்ட அப்படிதான், இல்லனே கண்டிப்பாக அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்லாம் என்கிட்ட விவாதம் பண்ணாங்க. நான் போய் சொன்னேன், பர்சனலா பேசும்போது என்னுடைய பார்வையில அவர் கண்டிப்பா அதை ஆரம்பிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னேன். இப்ப கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நபர் அரசியல் எல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடியவங்க தான் அப்ப என்கிட்ட சொன்னாங்க, இல்ல அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், வரக்கூடிய தேர்தல் உள்ளாட்சி தேர்தல், இதுல அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண முடியும், அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய பார்வையை தான் சொன்னேன். ஒண்ணு நான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் காலையிலயும் மத்தியானமும் சாயந்தரமும் நான் பேசக்கூடிய ஆள் இல்லை. இன்னும் உண்மையை சொல்ல போனா அந்த 2022 அப்பதான் இந்த மூடி தமிழகம் வெளியிட்ட அந்த நிகழ்வு தான் கடைசியா நேரில் வர நான் பார்த்தது கமலாலயத்துல தான். அதுக்கு பிறகு நான் அவர்கிட்ட போன்ல கூட பேசினது இல்லை இது வரைக்கும். ஒரு தடவை அவர் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த படம் சம்பந்தமா அவரை பார்க்கலாம்னு நினைச்சேன். அந்த ட்ரெய்லர் சம்பந்தமா வெளியிடுறதுக்காக அவரை பார்க்கலாம்னு ஒரு பிளான் பண்ணேன். அதுக்கடையில அரசியல் நிகழ்வுகள் வேற மாதிரி, அவருக்கு நிறைய நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாம் வந்தோடனே நானே அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டேன். இது உண்மையிலே நடந்ததை நான் சொல்றேன். அதனால அவர்கிட்ட நம்ம பேசுறது இல்லை. ஆனாலும் அந்த மூமெண்ட்ஸை வச்சு நான் சொல்றேன், இவர் இந்த மாதிரி பேசுறாரு, இப்படி எல்லாம் போறாரு, அதனால இவருடைய அடுத்த கட்டமா இப்படிதான் பண்ணலாம் அப்படின்னு. இப்பவும் அதே மாதிரி அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போற சிலர் சொல்றாங்க. ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை, கண்டிப்பாக வெளியே போவார் அப்படின்னு நம்பல. பாஜக 100% அவரை பயன்படுத்துவாங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னொன்னு, அவரை பயன்படுத்துறது மட்டும் இல்ல, 2031 எலெக்ஷன்ல அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருக்கணும். அவரு தான் இருக்கணும். அப்படி அதெல்லாம் இல்லாம நம்ம அது வேணா சொல்லாம இருக்கலாம்.
வெளியே சொல்லாம வேணா போயிட்டே இருக்கலாம். மேற்கு வங்காளத்துல மாதிரி இல்ல மற்ற மாநிலங்கள்ல மாதிரி பெரும்பாலும் சொல்லாம தான் எலெக்ஷனை சந்திப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டை சொல்லிட்டே இதே பண்ணலாம். மாரி பிரச்சனை தான் நம்ம போன அசெம்பிளி எலெக்ஷன் முன்னாடி நடந்துச்சு. அண்ணாமலை வந்து பாஜக முதலமைச்சரா வந்து சொல்லப்படுவாரு. கூட்டணிக்கா இருந்தா கூட அண்ணாமலை தான் முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கக்கூடும். அப்படிங்கிற பட்சத்துல எல்லாம் மாறி அவங்க திருப்பி அதிமுகவோட கூட்டணி வச்சு எடப்பாடிய அண்ணாமலையே முன்மொழிகிற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சாங்க. இப்ப திருப்பி அது மாதிரி வரக்கூடாதா? இப்ப இன்னும் வந்து அதிமுக பாஜக உறவு தொடர்ந்துட்டு தானே இருக்கு. தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஆனா தொடருது. ஆனா அண்ணா திமுக இப்ப ஒரு கட்சியாவே இல்லல்ல. என்னுடைய பார்வைன்னு சொன்னதா கட்சி அழிஞ்சு போச்சு சார். அண்ணா திமுகவை காலி பண்ணிட்டாங்க. 2 அணி. நீங்க அடிப்படையில நம்ம யதார்த்தமான விஷயத்த பேசுவோம். 2 அணியா ஒரு கட்சி பிரிஞ்சு 2லயுமே எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அந்த மாதிரி பிரிஞ்சு நின்னுட்டாங்க அப்படின்னாலே அந்த 2 பேருக்குமே வந்து அதிகாரம் கோருவாங்க. நான் தான் உண்மையான கட்சின்னு இவங்க சொல்லுவாங்க. இவரு நான் தான் உண்மையான கட்சின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் 2 காரணம் சொல்லுவாங்க. சிம்பிள் பெயரும். முதல் பாயிண்ட், தேர்தல் கமிஷன்ல இந்த பிரச்சனை பஞ்சாயத்து ஆகும்போது என்ன ஆகும், முதல்ல வந்து அந்த சின்னம் அவங்களுக்கு கிடைக்காம போகும். 2 பேருக்கும் ஒதுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இதே அதிமுகவில் திரு எம்ஜி ராமச்சந்திரன் காலமான பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஜானகி அணி ஜெயலலிதா அணி 2 அணி அவங்க பிரிஞ்சு நிற்கும் போது சிம்பிள் கிடைக்காம போச்சு. அப்ப 2 பேரும் இந்த ஜானகி வந்து இரட்டைப்புறாங்கிற சின்னத்துல அவங்க நின்னாங்க. ஜெயலலிதா அந்த அம்மா வந்து சேவல் சின்னத்துல நின்னாங்க. ஆமா. அப்ப 2 பேரும் பிரிஞ்சா 2 பேரும் வேற சின்னத்துக்கு போயிருவாங்க. எப்போ அந்த சின்னம் அந்த கட்சிக்கு இல்லையோ அன்னைக்காவது வந்து ஜெயலலிதாங்கிறவங்க ஒரு பெரிய மாஸ் லீடரா இருந்தாங்க. ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா இருந்தாங்க. மக்கள் ஈர்க்கப்பட்ட ஒரு தலைவியா அந்த அம்மா இருந்துச்சு. எம்ஜிஆர் கூடவே டிராவல் பண்ணாங்க. செங்கோல் எல்லாம் கொடுத்தாங்க அவங்களுக்கு. அப்ப இதெல்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இதெல்லாம் சத்துணவு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் அந்த பொறுப்பெல்லாம் அவங்க எம்ஜிஆரே உருவாக்கி அப்படி வச்சுட்டாரு. அந்த அம்மாவை முன்னிலைப்படுத்தி கொண்டு போயிட்டாரு. இப்ப வந்து அப்படி இல்லை. எடப்பாடி 2 பேருமே தனியா நிற்கும் போது அந்த சமயத்துல அவங்க அப்படி இருந்ததுனால அவங்களுக்கு பக்கத்துல நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்காக எம்ஜிஆருக்கு வாரிசு ஜெயலலிதா தான்ங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு எம்ஜிஆர் விசுவாசிகள், அதிமுக ஆதரவாளர்கள், தொண்டர்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, யாரை நம்பி அந்த தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்க? கன்ஃபார்மா திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்ட ஒருத்தர் கட்டாயம் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த தொண்டருக்கு அந்த மனநிலை வராது. இப்ப இருக்கக்கூடிய 70 வயசு 80 வயசு ஆட்கள் 60க்கு மேல அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா எம்ஜிஆர் ரசிகரா இருப்பாங்க. அவங்க வந்து அண்ணாமலை நின்று அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவாங்க. அது சாத்தியம் இருக்கு. அப்படி இல்லைன்னா வேற யாருக்கும் எக்ஸோ போய் போடுவோம், இல்ல போடாம கூட இருப்பாங்க. அந்த ரெட்டையில 2 பிரிஞ்சு போச்சுன்னா இவங்களுக்கே ஓட்டு கிடைக்காது. இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக கிடைச்சா அந்த சின்னத்தை வச்சுதான் ஓட்டே கிடைச்சு. இல்லைன்னா பாருங்க, கண்டிப்பா பல சதவீதம் அதுல மைனஸ் எல்லாம் போயிருக்கும், கீழே இறங்கிருக்கும். அதுதான் எதார்த்தம். இதே சின்னம் வந்து டிடிவி தினகரன் கையில இருந்தாலும் இப்ப அவரு கிட்டா இருப்பாரு. அந்த சின்னத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அப்ப இவங்க சின்னத்தை இழந்துட்டாங்கன்னா 2029 தேர்தலில் எங்க போய் நிற்பாங்க? கட்சியை வந்து பலப்படுத்துங்க, நீங்க ஒண்ணு சேருங்கன்னு தான் அண்ணாமலே சொன்னார். அதை கேட்காம தான் ஓபிஎஸ் உள்ள சேர்க்காம, தினகரனை உள்ள சேர்க்காம, அந்த அம்மா சசிகலாவுடைய ஆதரவு கூட இல்லாம அதெல்லாம் போய் தான் தேர்தலை சந்திச்சு ஒண்ணும் இல்லாம ஆயிட்டாங்க. இப்போ அதுக்கு பிறகு கூட கடைசியா சண்டை போட்டது செங்கோட்டையன். அவரு நீங்க கட்சியை பலப்படுத்துங்க, நம்ம எல்லாம் பிரிஞ்சு போன நம்ம ஆட்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ப்போன்னு தானே சொன்னாரு. அது சேர்த்திருந்தாலே கட்சி பலமாயிருக்கும். அது கேட்கல. இப்ப நம்ம ஒண்ணு சேர்க்கணும்னு முயற்சி பண்றாங்க. இது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரியான ஒரு செயல் தானே. இப்ப எல்லாமே போயிட்டு இப்ப போய் நீங்க வந்து பன்னீர்செல்வத்தை போய் கூட்டிட்டு வர முடியுமா? திமுக போய் எம்எல்ஏ ஆயிட்டார், திருப்பி வர முடியுமா? முடியாது. இப்ப போய் நீங்க சசிகலா அந்த மாட்டம் போய் கேட்டா போங்கடான்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பேர் நீங்க ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாலே எல்லாம் என் பிள்ளைகள்னு சொல்லிட்டு அது அந்த அம்மா ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போயிருங்க. அவங்க வேற என்ன சார் கேட்டாங்க? அவங்க எனக்கு அதிமுக தலைவர் பதவியை கொடுங்கன்னே கேட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பிள்ளைகள்ங்கிற மாதிரி ஒரு மரியாதை, வயசாயாச்சு நாங்க எல்லாம் நம்ம பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதையா இருக்கணும் தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த இது கூட இடம் கொடுக்கல. கடைசியில் அந்த அம்மா விட்ட வேட்பாளர் 40,000 ஓட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் தோக்குறது காரணமே அந்த அம்மா விட்ட அந்த இசைக்கு ராஜாங்கிற வேட்பாளர் தான். அவர் 15,000 ஓட்டு வாங்கிட்டார். நயினார் நாகேந்திரன் 5,000 ஓட்டுல வித்தியாசத்துல தான் தோத்தார். அந்த ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இன்னும் பல தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா அவங்க வாங்கின ஓட்டு அதிமுக அணி தோக்குறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு இப்ப கூட. அப்ப இவங்களெல்லாம் உள்ள சேர்த்துருந்தா அவங்களுக்கு வெற்றி பெறதுக்கு சுலபமா இருந்திருக்குமே. இன்னும் நிறைய தொகுதிகள் கிடைச்சிருக்கும். அப்ப இத வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னுமே அதிமுக அழிய போகுது. ஒரு கட்சியினுடைய அழிவுல இருந்து இன்னொரு கட்சி உதயமாகுது. அதான் பாஜக. உதயமாகுது இல்ல, வளருது. இப்ப இதுல அழியக்கூடியதுல கிடைக்கக்கூடிய ஓட்டெல்லாம் அதிமுக அண்ணாமலை வந்து அது பாஜகவுக்கு தலைவரா நீடிச்சா வந்து அமர்ந்தார். அப்படி இல்லாம எதிர்பார்ப்பு வந்து நடத்துறோங்கிறதுதான் வந்து அண்ணாமலையோட ஆதரவோட விருப்பம். அந்த இல்ல அப்படின்னா போனா என்ன பண்றதுன்னு தான் நான் உங்கள்கிட்ட கேட்க வரேன். இல்ல அப்படின்னா அண்ணாமலையை விட ஒரு பவர்ஃபுல் லீடரை கொண்டு போய் காட்டுங்க, அவங்க பின்னாடி எல்லாரும் போயிருவாங்க, நான் உட்பட.
நான் ஒன்றும் தனியா அண்ணாமலைக்கா வேண்டியெல்லாம் ஒன்றும் பண்ணல சார். ஒரு தேசியவாதி, சித்தாந்தவாதி அவ்வளவுதான். அண்ணாமலை அந்த இடத்துக்கு வந்தார். எல்முருகன் இருக்க வரைக்கும் அவரை கொண்டாடிட்டு தான் இருந்தோம். ஒரே ஒண்ணு ஒரு இல்லாத இடத்துல கேள்விக்கு இல்ல. மட்டும் பதில் சொல்லுங்க. ஏன் அண்ணாமலை வந்து தனியா கட்சி ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிறீங்க? இல்ல அவர் ஆரம்பிக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஆரம்பிச்சா நான் எப்படி தடுக்க முடியும்? தடுக்க முடியாது. ஒருவேளை இல்ல நீங்க சொல்ல வர்றத பார்த்தான்னா, அவர் வந்து மோடியோட பக்தரா இருக்கிறதுனால ஆரம்பிக்க மாட்டாரு அப்படிங்க சொல்ல வரீங்க. சோ முக்கியமா மோடியோட வந்து பக்தரா இருக்கிறதுனால அவருக்கு இங்க வந்து அந்த ஒரு பதவி இல்ல கிடைச்சதா? ஒரு பொறுப்பு இல்ல அப்படி கிடைச்சதா? இல்ல. இல்ல அதனாலதான் அவர் பிஜேபிக்கே வந்தார். இல்லைன்னா அவர் வந்து காங்கிரஸ் கர்நாடகத்துல காங்கிரஸ் கட்சியிலேயே அவர் இருந்திருக்கலாம், சேர்ந்திருக்கலாம். இல்லைன்னா இவங்க தேவகவுடாவுடைய மகன் ஒரு கட்சி குமாரசாமி அவங்க கட்சியில போய் சேர்ந்திருக்கலாம். தமிழ்நாட்டுல அவரு வந்து அரசியல் கட்சிக்கு தான் சேர போறாருங்கிற விஷயம் வெளியே கசிஞ்ச உடனே முதல்ல அவரை போய் பார்த்ததே செந்தில் பாலாஜி தான். பார்த்து 3 சிட்டிங் நினைக்கிறேன். அவரை சந்திச்சு தனியா ஒன் டு ஒன்னே பேசி அவரை எப்படியாவது திமுக கூட்டிட்டு போகணும்னு அவரு ஆசைப்பட்டாரு. உங்களுக்கு என்ன வேணாலும் செய்து தரேன்னு சொன்னாங்க. வெற்றி பெற்ற பிறகு இது பண்ணலாம், இல்லைன்னா அமைச்சர் பதவி கொடுக்கலாம் எல்லாமே கேட்டாங்க. இவர் வந்து இல்ல, குறைஞ்சபட்சம் பிஜேபிக்கு போகாம இருங்கிற அளவு கூட அவங்க பேசி பார்த்தாங்க. இவரு வந்து ஒரு நேர்மையான கட்சி பிஜேபி. இந்தியாவை ஒரு உலக அளவுல ஒரு பெரிய ஒரு வல்லரசு பாதைக்கு கொண்டு போறதே மோடி தான். அதனால அவர் அந்த கட்சியில ஜாயின் பண்ணாரே ஒழிய, அதுவும் பிஎல் சந்தோஷ் மூலமாகத்தான் அவர் வந்தார் பாஜக. அவர் தான் அதை கண்டுபிடிச்சு கரெக்டா கூட்டிட்டு வந்தவர். அதனால நான் வந்து என்ன சொல்றேன்னா, அதனால அவர் போக மாட்டாரு, அவர் இந்த கட்சியில இருப்பாரு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பாஜகவுல இருந்து பாஜக மூலமாக அவர் 11% ஓட்டை கிட்டத்தட்ட ஒரு 8.25, அது கூட தான் இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 8.25% மேல உள்ள ஓட்டு அவருக்காக பாஜகவுக்கு போட வச்சிருக்காரு அந்த மனிதர். மறுபடியும் அவர் பாஜகவுல ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி வச்சுட்டாங்க. முன்னாடி ஒரு சமயத்துல நிறைய இடங்கள்ல பிஜேபி இல்லாம இருந்துச்சு. எண்மண் எண் மக்கள் ஏத்தரைக்கு பிறகு பரவலா பாஜக எல்லா இடமும் போயிட்டு, அதுவும் நிறைய இது அண்ணாமலைக்காக வேண்டியே போச்சு. அந்த இதெல்லாம் வந்தாங்க நிறைய பேர். அப்ப அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு கட்டமைப்பு ஒண்ணு இருக்கு பாஜக கிட்ட. ஒரு பாஜகவில நீடிக்கும் பட்சத்துல அதெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கும். மத்திய அரசு நேரடியா ஆளுங்கட்சியா இருக்கு பாஜக. அதெல்லாம் அவருக்கு வந்து சாதகமா இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. அவரு தனி கட்சி தான் நான் ஆரம்பிக்க போறேன் எடியூரப்பா மாதிரி அப்படின்னு சொன்னா நம்ம யாரும் குறுக்கணிக்க முடியும். அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா நான் பின்னிட்டு நான் வேணா அவருக்கு பின்னாடி போகாம இருக்கலாம். நான் வேணா போகாம இருக்கலாம். இல்ல போகலாம். அது அது என்னுடைய விருப்பம். ஆனா நீங்க ஆரம்பிக்க கூடாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அது அவருடைய விருப்பம் தான். இன்றைய சூழ்நிலையில என்னுடைய ஒரு அரசியல் பார்வையில என்னுடைய புரிதலுக்கு உட்பட்டு பார்க்கும்போது கண்டிப்பா அவர் தனி கட்சி எல்லாம் ஆரம்பிக்க மாட்டாரு. நிறைய பேர் அதை ஆரம்பிப்பாருன்னு எதிர்பார்க்கறாங்க, இல்ல ஆரம்பிப்பாருன்னு சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வரக்கூடியது வந்து பாராளுமன்ற தேர்தல் முக்கியமா. நீங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தா வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைச்சேன். அப்படி ஒருவேளை அவர் முடிவு எடுத்தா அந்த இடத்துல எடுத்திருப்பாரு. ஏன்னா வரக்கூடியது சட்டமன்ற தேர்தல். கட்சி ஆரம்பிச்சா நீங்க மாநில கட்சி தான் ஆரம்பிக்க முடியும், தேசிய கட்சி அவர் ஆரம்பிக்க போறது இல்ல. ஒரு மாநில கட்சியை ஆரம்பிக்கும் பட்சத்துல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மையமா வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த அதுல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். அதை விட்டாச்சு. என்னமோ வந்து பாராளுமன்ற தேர்தல் தான் இருக்கு 3 வருஷம் கழிச்சு 2029. அப்ப 29ல போய் நீங்க பாராளுமன்ற தேர்தலில் போய் நிற்கும் போது யார பிரதமர் வேட்பாளர், நானும் இந்த அப்போ திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து நான் பிரதமர் வந்து எங்க வேட்பாளர் மோடின்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்ல. பாஜகவில் அப்ப இந்த ஒரு தலைவரை போடுவாங்க, இல்ல நயனா நாகேந்திரனே ஒரு கண்டினியூ பண்ணலாம், இல்ல ஏதோ ஒண்ணு அவங்க பண்ணுவாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது பாஜக ஒண்ணு தானே, சித்தாந்தவாதிகள் பாஜக தான் இருப்பாங்க. அண்ணாமலைக்காக வந்தவங்க வேணா திருப்பி போகலாம், இல்லைன்னா அதுலயும் நிறைய பேரு விஜய் பக்கம் போயிட்டாங்க. போனவங்க திருப்பி வருவாங்களா வரமாட்டாங்களா நமக்கு தெரியாது. வந்தாலும் அதெல்லாம் சாத்தியப்படுமா, அது என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக எந்த காரணத்தை கொண்டாலும் இனி அவர் பாஜக விட்டு வெளியே போய் தனி கட்சி ஆரம்பிக்குங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை மீறி ஆரம்பிச்சாலும் அதை நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இப்போதைக்கு அவர் வந்து மாநில தலைவரா இருந்து அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறத விட மாநில தலைவரா நீடிச்சா அது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எந்த இடங்கள் வந்து பிரச்சனையா இருக்கோ, எந்தெந்த இடங்கள் வந்து அவருக்கு இடையூறா இருக்கும்னு நினைக்கிறாரோ அதை கிளியர் பண்ணாலே அது ஓகே ஆகும் நான் நினைக்கிறேன். நன்றி. நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம இது போல ஒரு சந்திப்பில் மீண்டும் திரு சின்னப்பா கணேசன் அவர்களை சந்திப்போம். அதுவரை வணக்கம். நன்றி. வணக்கம் சார். நன்றி. மிக்க நன்றி. வணக்கம் 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 சார். வணக்கம் சார். நன்றி சார். நன்றி நன்றி. வணக்கம்.